அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான். வேதாகமத்தில் வனாந்தரத்தை கடந்து போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது. இங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வனாந்தரத்தை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க வேற யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், ஈசாக்கு வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், யாக்கோபு பிரயாணப்பட்டு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே போயிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு எலியா போயிருக்கிறார், எலிசா போயிருக்கிறார், தானியேல் சிறைப்பட்டு போயிருக்கிறார், யோசேப்பு போயிருக்கிறார். அதற்கு பிறகு ஏன் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போனார்? சீஷர்கள் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போனார்கள். பவுல் பிரயாணப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். யார் போகல? பல நேரங்களிலே நாம் இருக்கிற இடத்திலே குறைவுகள் வருவது இயல்பு. அது வாழ்க்கையில் ஒரு பார்ட். பிரச்சனையோ போராட்டமோ உபத்திரவமோ நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பார்ட். அது